ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக காரைக்கால் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னையோட நான் முடிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக காரைக்காலில் வந்துட்டு 70 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 66 கொஷின்ஸ் வரையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷினில் அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால தான் டிஸ்கஸ் பண்ண முடியல. ஓகே, பட் நர்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா கொஸ்டினும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. A nurse is assessing a BP of an adult with a manual sphygmomanometer. The nurse places the bell diaphragm of the stethoscope over the brachial artery and pumps the cuff up to 180 mm Hg. The valve is released to allow a drop of 2 mm Hg per second at 162 mm Hg. The nurse hears the first tapping sound. The sound becomes muffled at 148 mm Hg. The sound changes to soft thumping at 128 mm Hg and it is last heard at 94 mm Hg. There is a silence at 92 mm Hg. The nurse should document the BPS. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனால் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிபி எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். சிக்னோமேனோமீட்டர், டிஜிட்டல் பிபி அப்பரேட்டஸில் இல்லை, சிக்னோமேனோமீட்டரில் எப்படி நீங்கள் வந்து பிபி எடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு நல்லா இன்ஃப்ளேட் பண்ணிடணும். 180 இல்லை 200 வரை இன்ஃப்ளேட் பண்ணி, அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. 180 வரையும் இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்க. தென் குறைச்சிக்கிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு சவுண்ட் எங்கே கேட்குது? 162ல் கேட்குது. ஓகேவா? தென் அந்த சவுண்டு நிறையா டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஆகுது. தென் 94ல் அது கேட்குறது நின்றுடுது. ஓகே, ஸோ BP என்னது? First heard sound is known as systolic, last heard sound is known as diastolic. The answer is D. Okay, 162 by 94 is the answer. Okay, first appearance of இதுதான் Korsakoff sounds னு சொல்வாங்க. Okay, systolic, and last appearance of Korsakoff sound is known as diastolic BP. Okay, second MCQ. The family of a client who is scheduled for an emergency surgery following an accident ask if they can donate blood for the client. The client blood type is B negative. A nurse informs the family that PRBC could likely be used from family members whose blood type is. இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் என்ன திரும்ப கேட்டிருக்காங்க? யூனிவர்சல் டோனர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண போகிறாங்க, பேஷண்ட்டோட பிளட் குரூப்னா பி நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நியர்பை மீன்ஸ் யாருக்கிட்டையுமே அந்த குரூப்பே இல்லை. ஓகே, அப்போ வந்துட்டு அட்டெண்டர் வந்து கேட்குறாங்க, என்ன குரூப் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னா, இஃப் தே ஆர் ஓ நெகட்டிவ் தென் வி கேன். ஓகே, ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஓ நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ நெகட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனர். ஓகே, then a nurse has reviewed the upper arm BP result for a multiple children between the ages 3 and 5 years. Which BP reading should the nurse evaluate as being a normal BP for this age group? ஓகேவா, 3லேருந்து 5, அதாவது ப்ரீ ஸ்கூலர் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு பிபி எது நார்மல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 96/42, ஆப்ஷன் பி 101/57, ஆப்ஷன் சி 112/66, ஆப்ஷன் டி 115/68. Answer is option B. Okay, so 96/42 வந்துட்டு 1 to 2 years ஏஜ் குரூப்புக்கு, 101 இது வந்துட்டு 3 to 4 years, மற்ற ரெண்டும் வந்துட்டு ஸ்கூல் ஏஜஸ்க்கு. ஓகே, ஸோ டாட்லருக்கு வந்துட்டு லெஸ் தென் 100ஆக இருக்கும், 100/50. இது 100 to 110/60 இருக்கும் ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு. மோர் தென் 110/60 வந்துட்டு ஸ்கூலர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு MCQ. 1 month after discharge, a client who had a left total hip replacement calls a clinic reporting acute constant pain in the left groin and the hip area and feeling like the left leg is shorter than the right. The nurse advised to come
to the clinic immediately suspecting. ரொம்ப 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 ஈஸியான எம்சிக்யூ. ஓகே, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து கால் வலிக்குது, அந்த பர்டிகுலர் சைட் வலிக்குது. தென் அந்த இடம் வந்து ஹைட் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. wound இன்ஃபெக்ஷனா, டீப் வெயின் த்ராம்போசிஸா, டிஸ்லொகேஷன் ஆஃப் ப்ராசஸா, ஏசெப்டிக் லூசனிங் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஆன்சர் இஸ் டிஸ்லொகேஷன் ஆஃப் த ப்ராசஸஸ். டிஸ்லொகேஷன் ஆஃப் த ப்ராசஸஸ்க்கான கிளாசிக்கல் சைன் என்னென்னா பெயின் வித் loosening of the joint and they feel like that particular affected arm will be shorter அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த clinical classical feature of dislocation of processes. Then a homeless client visiting a health clinic is noted to have a smooth and reddened tongue and ulcers on the corner of the mouth. The client was tentatively diagnosed with a hematological disorder and laboratory tests were prescribed. Based on this information, nurse should expect the client laboratory results to reveal. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, கிளாசைட்டிஸ் இருக்குது, அல்சர்ஸ் இருக்குது, மவுத் அல்சர்ஸ் இருக்குது, என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அனீமியா. அனீமியானா என்ன இருக்கும்? லோ ஹீமோக்ளோபின், எலிவேட்டட் ஆர்பிசி இருக்குமா? இருக்காது. ப்ரொலாங்டு பிடி இருக்குமா? இருக்காது. லோ டபிள்யூபிசி இருக்குமா? இருக்காது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். லோ ஹெச்பி இஸ் த ஆன்சர். ஓகே, by which week the height of the uterus is at the level of umbilicus. ஓகே, அம்பிளிகஸில் எந்த வீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 28, ஆப்ஷன் டி 36. ஓகே, 20ஆ 24ஆ 28ஆ 36ஆ? ஓகே, ஸோ ஒரு புக்கும் ஒன்று சஜஸ்ட் பண்ணுது. சாந்தஸில் வந்துட்டு 22 சொல்கிறாங்க. ஓகே, தத்தாவில் வந்து 24 சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் கோ வித் தத்தா தான். ஸோ அதனால் ஐ சூசன் த ஆப்ஷன் அஸ் 24. ஓகே, அது தவிர்த்து ஒரு புக்கு ஒன்று சொல்கிறாங்க. பட் 24 to 28ங்கிறது நார்மலான ரேஞ்சு. ஓகே, ஸோ ஐ டுக் த மினிமம். ஓகே, 24 வந்துட்டு மினிமமாக வச்சு ஐ ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, பட் 28 சில புக்ஸ் சொல்லுது. பட் ஆஸ் ஃபார் அஸ் தத்தா இஸ் கன்சர்ன் 24 இஸ் ஓகே. ஓகே, தென் வாட் சைன் இஸ் சீன் 1 week after an intrauterine fetal death due to irregular overlapping of cranial bones with liquefaction of brain matter? IUD ஆயிடுச்சு. ஓகே, என்ன சைன் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டால்வர்த்தி சைனா, ஸ்பாட்லிங் சைனா, ஹாலோ சைனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் இஸ் ஸ்பாட்லிங் சைன். ஓகே, வாட் இஸ் ஸ்பாட்லிங் சைன்? overlapping of skull bone. Okay, மற்ற 2 சைன் கொடுத்துருக்காங்கல்ல, என்னன்னு பார்க்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, ஸ்டால்வர்த்தி சைன். வாட் இஸ் மீன் பை ஸ்டால்வர்த்தி சைன்? ஸ்டால்வர்த்தி சைன்னா இது அது பேர் என்ன? இட் இஸ் சீன் இன் placenta previa. Okay, so placenta previaல when the uterine contracts, okay, அப்போ வந்துட்டு ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்டால்வர்த்தி சைன். ஸ்டால்வர்த்தி சீன் இன் placenta previa, ஸ்பாட்லிங் சைன் இஸ் சீன் இன் IUD. இதுதான் இந்த MCQ வந்திருக்கு. தென் ஹாலோ சைன். ஹாலோ சைன் எங்கே இருக்குன்னா டெம்போரல் ஆர்ட்ரைட்டிஸில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹாலோனா என்ன? ஹாலோ அரௌண்ட், ஒரு டார்க் ஹாலோ மாதிரி இருக்கிறது தான் ஹாலோ சைன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜிப்மர் காரைக்கால் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 80 to 85% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வில் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இன் ஃபியூ டேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் தமிழ் யூடியூப் சேனல். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரே சேனல் இது தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.